குடியரசு தினத்தை ஒட்டி தமிழக ஆளுநரின் தேநீர் விருந்து. அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் பங்கேற்பு. இலங்கையிலிருந்து சென்னை கொண்டுவரப்பட்ட இளையராஜா மகள் பவதாரணியின் உடல். பொதுமக்கள், திரைத்துறையினர் அஞ்சலி. கேலோ விளையாட்டுப் போட்டி. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் 2 நாட்களுக்கு போக்குவரத்தில் மாற்றம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக நிலையில் உள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். பவதாரணியின் மறைவு வருத்தம் தருகிறது. நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல். பேசுவதற்கெல்லாம் குண்டாஸ் போடும் அரசு, கொலைக்கு என்ன வழக்கு போடுவார்கள்? சீமான் கடும் விமர்சனம். நேதாஜியை புகழ்ந்து காந்தியை குறைத்து பேசும் ஆளுநர் ஆர்.என். ரவி கோட்சேவின் சொந்தக்காரர். திமுக எம்பி கனிமொழி காட்டம். திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்துவிட்டது. இபிஎஸ் குற்றச்சாட்டு. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிந்து விடுவார்கள். விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது காலம் கடந்து கொடுக்கப்பட்டுள்ளது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. 75வது குடியரசு தின விழா. அணிவகுத்து சென்ற அலங்கார ஊர்திகள். வாகா எல்லையில் தேசிய கொடி இறக்கும் நிகழ்ச்சி கோலாகலம். ஏராளமான மக்கள் கண்டுகளிப்பு. டெங்கு பரவல் அதிகரிப்பு. உலகிலேயே முதன்முறையாக பிரேசிலில் மக்கள் அனைவருக்கும் டெங்கு தடுப்பூசி. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி. அரையிறுதியில் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.